அன்பர்கள் அனைவருக்கும் அருள் நிறைந்த வணக்கம். பொருளறிந்து வாழ்வதே போற்றத் தகுந்தது. அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற பதிகம் என்னன்னா, வீடுமனை கட்டுவதற்காகவும் நில அபகரிப்பை மீட்டுத் தருவதற்காகவும் முருகப்பெருமானை வேண்டி பாடக்கூடிய பதிகம். இந்த பாடல் அண்டர்பதி குடியேற அப்படிங்கிற திருப்புகழ். இந்த திருப்புகழ முருகப்பெருமான் கிட்ட அருணகிரிநாதர் இந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக அருணகிரிநாதர் சிறுவையில் குடிகொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானிடம் வேண்டுகிறாரு. வாங்க அந்த பாடலையும் அந்த பாடலுக்கான பொருளையும் பார்த்தரலாம். வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வடிவேலா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வடிவேலா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வடிவேலா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வடிவேலா அண்டர்பதி குடியேற மண்ட சுரர் உருமாற அண்டர் மனம் மகிழ் மீற அருளாலே அந்தரியோடுடனாடு சங்கரனும் மகிழ் கூறு ஐங்கரனும் உமையாடு மகிழ்வாக வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வடிவேலா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வடிவேலா மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உலவேறும் மஞ்சினனும் மயனாரும் மங்கையுடன் அரிதானும் இந்த முறமையில் கோர மைந்து மயிருடன் ஆடி வரவேணும் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வடிவேலா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வடிவேலா புண்டரிக வெளியான அண்டர் மகள் மணவாள புந்தி நிறை அறிவாள உயர்ந்தோளா பொங்கு கடலுடனாகம் இந்து வரைகள் சாடு பொன் பரவு கல்வீசு வடிவேலா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வடிவேலா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வடிவேலா தண்டரல மணிமார்ப தெம்பொனில் செலினோப தண்டமிழின் மிகுநேயம் முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வடிவேலா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வடிவேலா மங்கையுடன் அரிதானும் இந்த முறமையில் கோரம் ஐந்து மயிலுடன் ஆடி வரவேணும் சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான கண் சிறுவை தனில் மேவும் பெருமாளே தன் சிறுவை தனில் மேவும் பெருமாளே தன் சிறுவை தனில் மேவும் பெருமாளுக்கு அரோஹரா. அண்டர்பதி குடியேற. அண்டர்நாத் தேவர்கள்னு அர்த்தம். பதினா தலைவன். தேவர்களுக்கெல்லாம் தலைவன். குடியேற மறுபடியும் அவன் இடத்திற்கு வந்து சேர, அதாவது தேவேந்திரன் மீண்டும் தேவலோகத்திற்கு வந்து சேர. அப்ப தேவலோகம் என்னாச்சுன்னா சூரபத்மன் என்ன பண்றான், தேவர்களை எல்லாம் சிறை மீட்டு தேவேந்திரனை பிடிக்கிற நேரத்துல தேவேந்திரன் தப்பி ஓடிடுறான். ஆனா தேவர்கள் எல்லாம், அதாவது தேவேந்திரனுக்கு கீழே இருக்க தேவர்கள் எல்லாம் சிறைப்பட்டுறாங்க. தேவேந்திரன் பொதுவாகவே சுகபோகவாசி, அதனால அவன் எதிர்த்து நின்று போர் புரியறத அவ்வளவா விரும்புறதில்லை. சூரபத்மனை ஜெயிக்கவும் முடியாதுங்கிறனால தேவேந்திரன் தலைமறைவாயிடுறான். தேவர்களை கைப்பற்றுறான் சூரபத்மன். கைப்பற்றி அதாவது தேவலோகத்தையே தன்வசமாக்கிக்கிறான். அப்படி தன்வசப்பட்ட தேவலோகத்தை முருகப்பெருமான் தேவேந்திரனுக்கு மீட்டு தேவேந்திரனை அங்க குடியேற வைக்கிறாரு. அதாவது சூரபத்மனையே வென்று தேவலோகத்தை மீட்டு தேவேந்திரனுக்கு கொடுத்த முருகப்பெருமான் நமக்கும் ஒரு சொந்த வீட்டை அமைத்து தருவார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நிலம் அபகரிக்கப்பட்டிருந்தால் அந்த நிலத்தையும் முருகப்பெருமான் மீட்டு தருவார். அதற்காக பாட வேண்டிய பதிகம்தான் இது அப்படிங்கிறத குறிப்பதற்காக வரியிலேயே அருணகிரிநாதர் இந்த வரியை வச்சிருக்காரு. அண்டர்பதி குடியேற, அதாவது தேவேந்திரன் மீண்டும் தேவலோகத்தில் குடியேறச் செய்து, அதாவது மண்டசுரர் உருமாற, உருவத்தை மாற்றி மாற்றி வந்து முருகப்பெருமானுடன் போர் புரிந்த அசுரர்களும் அழியும் வண்ணம், அண்டர் மனம் மகிழ் மீற, அண்டர்னா தேவர்கள்னு சொன்னோம். அண்டர் மனம், அதாவது தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடையும் வண்ணம் அவர்களுக்கு அருள் புரிந்தவனாகிய முருகப்பெருமானே, அந்தரியோடு உடனாடு சங்கரனும் மகிழ் கூற,
அந்தரினா காளி. காளி கூட, அதாவது காளியுடன் நடனமாடிய சிவபெருமானும் மகிழ்ச்சி அடையும் வண்ணம் ஐங்கரனும் உமையாளும், சங்கரனின் மகனாகிய ஐந்து கரத்தவன் அதாவது கணபதியும், உமையாளும் சங்கரனுடைய உமையாள் பார்வதியும் மகிழ்ச்சி அடையும் வண்ணம் மண்டலமும் முனிவோரும் எண்டிசையில் உளப்பெறும். மண்டலம்னா உலகம். பூமியில் வாழக்கூடிய முனிவர்களும் 8 திசையில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடையும் வண்ணமும் மஞ்சினனும் மயனாரும் எதிர்காண. மஞ்சினன்னா இந்திரன், மயன் அதாவது அயன் அப்படின்னா பிரம்மா. அதாவது இந்திரனும் பிரம்மாவும் எதிர் நின்று அந்த போரை பார்க்கறாங்களாம். எப்படி இந்திரன் எப்படி எதிரில் இருந்து பார்க்கறான்? எப்படின்னா, முருகப்பெருமானுக்கு சூரபத்மனை அழிப்பதற்கு முன்னாடி வரையும் யானை தான் வாகனமா இருந்திருக்கு. ஆனால் போர்ல முருகப்பெருமானுக்கு விரைந்து விரைந்து செல்வதற்கு யானை உதவவில்லை. அப்போ முருகப்பெருமான் என்ன பண்றாருன்னா, முருகப்பெருமான் தேவேந்திரனை மயிலாக மாறி தனக்கு வாகனமாக வரச் செய்கிறார். ஏன்னா தேவேந்திரன் தேவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தும் பொழுது தப்பி ஓடிவிட்டான். அதாவது ஒரு தலைவன் தனக்கு கீழே உள்ளவர்களை காப்பாற்றுவதுதான் அவனுடைய முக்கிய நோக்கம். ஆனால் அவன் சூரபத்மனை கண்டு பயந்து ஓடிட்டான். ஓடினது மட்டும் இல்ல, தலைமறைவாயிட்டான். ஆனா இந்த தேவர்கள், மற்ற தேவர்கள் எல்லாம் அடிமைப்பட்டு சிறையில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த கஷ்டத்தை அவனுக்கும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக மயிலாக மாறி வர செய்கிறார். மயிலாக மாறி வந்துடுறான். இதற்கு சூரபத்மன் என்ன பண்றான்னா, கழுகா மாறி போர் புரியறான். அங்கிருந்து பறந்து வந்து மயிலை தாக்குறான். ஆனா முருகப்பெருமான் எதுவுமே செய்யல. உடனே தேவேந்திரனால வலி தாங்க முடியல. அதாவது மயில் தன்னுடைய தலையை முழுவதுமாக திருப்பக்கூடிய தன்மை உடையது. அப்போ மயில் திரும்பி, அதாவது மயிலாக இருக்க தேவேந்திரன் திரும்பி முருகப்பெருமான் கேட்கிறான், ஐயனே காப்பாற்றுங்கள், ஏன் என்னை தடுக்கவில்லைன்னு கேட்கறான். அதுக்கு முருகப்பெருமான் சொல்றாரு, தேவர்கள் எல்லாம் உன்னால கஷ்டப்பட்டாங்க, நீ தலைமறைவாயிட்ட, அந்த கஷ்டம் என்னன்னு உனக்கும் புரியணும்ல, அதற்காக தான் இத்தனை நேரம் விட்டு வைத்திருந்தேன்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் போர் புரிய ஆரம்பிக்கிறாரு. அதான் சொல்றாரு, தேவேந்திரனும் எதிர் நின்று அந்த போரை காணும் வண்ணம் மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற. மங்கைனா குடும்ப பெண், அரினா நாராயணன், அதாவது நாராயணனுடைய வீட்டு பெண், அதாவது லக்ஷ்மியை சொல்றாங்க. லக்ஷ்மியும் ஹரியும் இன்பமுற மகிழ் கூற, இவர்கள் இருவரும் தன்னுடைய சந்தோஷத்தை இன்பமாக மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தும் வண்ணமும் 5 மயில் உடனாடி வரவேண்டும். எப்படி வரணுமா? வலிமையுடைய மயில் மீது ஏறி முருகப்பெருமான் ஆடி என் முன் வரவேணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தின முருகப்பெருமான் என்னையும் சந்தோஷப்படுத்த, அதாவது என் குறைகளையும் தீர்க்க வலிமையான மயில் மீது ஏறி நடனமாடி வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. புண்டரிக விழியாள, அதாவது புண்டரிகம்னா தாமரை பூவை சொல்லுவாங்க. புண்டரிக விழியாளனா தாமரை போல கண்களை உடையவனாகிய முருகப்பெருமானும் அண்டர் மகள் மணவாளா. அண்டர்னா தேவர்கள், தேவர்களுடைய மகள். தேவேந்திரனுக்கு மகள், தேவர்களுக்கும் மகள் தானே. அப்போ இந்த இடத்துல யார சொல்றாங்கன்னா, தேவயானையை சொல்றாங்க. அண்டர் மகள் மணவாளா, தேவர்களுக்கெல்லாம் மகளாகிய தேவயானையின் மணவாளனே. புந்தி நிறை அறிவாள உயர்த்தோளா, அதாவது அறிவு நிறைந்த மெய்ஞானமேன்னு சொல்றாரு. புந்தி நிறைனா அறிவு நிறைந்த அப்படின்னு அர்த்தம். அறிவு நிறைந்த அறிவாளா அப்படின்னு யார சொல்றாங்கன்னா, அதாவது அறிவிற் சிறந்தவர்களுக்கெல்லாம் மெய்ஞானமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே. உயர்த்தோளா, அதாவது உயர்ந்த தோள்களை உடையவனே அப்படின்னு முருகப்பெருமானை புகழ்றாரு. அது மட்டும் இல்லாமல் பொங்கு கடல் உடனாகம் விண்டு அப்படின்னா பொங்குகின்ற கடலுடன் கிரௌஞ்ச மலையையும் பிளக்கும் வண்ணம், அதாவது கடல்களுக்கு நடுவே திகழ்ந்த கிரௌஞ்ச மலை, சூரபத்மன் வாழ்ந்த கிரௌஞ்ச மலையும் பிளக்கும் வண்ணம் வரை இகழ்சாடு, மலைகளின் வலிமைகளையும் அளிக்கும் வண்ணம் பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா. பொன்பரவுனா பொன்னொடி பொருந்திய கதிர் வீசக்கூடிய, அதாவது வடிவேல், முருகப்பெருமானோட வடிவேல் எப்படி இருக்குமா, எந்நேரமும் ஒளிமயமா கதிர்களை வீசிக்கொண்டே இருக்குமா. கூரிய வடிவேலை, அதாவது பொன்னொழி பொருந்திய கூரிய வடிவேலை எரிந்தவனேன்னு சொல்றாங்க. அப்போ இந்த வடிவேலுக்கு ஏன் இத்தனை தன்மை? அது இல்லாம கூரிய வடிவேலை எரிந்தவனே அப்படின்னு ஏன் அழுத்தமா சொல்றாங்கன்னா, முருகப்பெருமான் போருக்கு கிளம்பிட்டாரு சூரபத்மனை அழிக்க. தேவர்கள், முனிவர்கள், பூதகணங்கள் அத்தனை பேருக்கும், தெய்வங்கள் அத்தனை பேருக்கும் ஒரே சந்தோஷம், சூரபத்மன் அழிய போகிறான் அப்படின்னு. ஆனால் பார்வதி, அதாவது முருகப்பெருமானின் தாய்க்கு ஒரு வருத்தம். அதாவது போரே காணாத தன் மகன் போர் புரிய செல்கிறானே, அதாவது வெற்றியே வடிவாகி வீரமே உருவாக திகழ்ந்தாலும் இதுவரை போர் காணாதவன் ஆயிற்றே, எப்படி போய் போர்ல ஜெயிக்க போறான்னு ஒரு பயம்,
பெற்ற தாய்க்கு மட்டும்தான் அந்த கலக்கம் இருக்கும். தந்தை வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனா தாயால உள்ள மறைக்க முடியாது. அதை கண்டு கலங்குறாங்க தாய். அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முருகப்பெருமானுக்கு நம்மால் போர்க்களத்தில் உதவ முடியாது. அப்போ நம் கூடவே இருக்கும் வண்ணம் அருளச் செய்ய வேண்டும் அப்படின்னு தன் சக்தி அனைத்தையும் ஒன்று திரட்டி வடிவேலாக்குறாங்க. அதாவது உலகாளும் சக்தியே தன்னுடைய சக்தி எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு வடிவேலாக மாற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட வடிவேலுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? ஏன்னா சதிபதினாலதான் உலகமே இயங்குகிறது. அதாவது பதினா தலைவன், சதினா அதில் பாதின்னு அர்த்தம். அதாவது தலைவனும் தலைவியும் சேர்ந்து, சிவனும் பார்வதியும் சேர்ந்துதான் உலகமே இயங்குது. அப்போ அதுல உலகத்தின் சக்தியில பாதியாகக்கூடிய பார்வதி, பராசக்தியின் அம்சமாகிய பார்வதி தன்னுடைய சக்தி அனைத்தையும் ஒன்று திரட்டுறாங்கன்னா அப்ப அந்த வேலுக்கு எவ்வளவு வலிமை இருக்கும். இதுதான் வேலினுடைய தன்மை. அதாவது கூரிய வடிவேல், உலகாலும் பராசக்தியின் அம்சமாகிய பார்வதியோட சக்தி அனைத்தையும் அந்த வேல்ல இருக்கு. அதனாலதான் அந்த வேல் எந்நேரமும் ஒளி பொருந்தி கதிர்களை வீசக்கூடிய வேலாக திகழ்கிறது. சரி, இப்படிப்பட்ட ஒரு வேலை ஒருத்தன் ஆயுதமாக தாங்கணும்னா அவனுக்கு எவ்வளவு திறமை இருக்கணும்? ஏன்னா உலகாலும் சக்தியையே தனக்குள் அடக்கம். அதாவது உலகாலும் சக்தியையே ஆயுதமாக்கி அந்த ஆயுதத்தை கையாளுகிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு வலியவனா இருப்பான். ஒரு எளியவனால ஒரு வலிமையான ஒரு பொருளை கையாள முடியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வலிமையான பொருளை ஒருத்தன் கையாண்டாலுமே அதை ஆளக்கூடிய சக்தி அவனுக்கு முதல்ல இருக்கணும். இப்போ வலிமை பொருந்திய ஆயுதம்னு எல்லாராலையும் அதை பயன்படுத்த முடியாது. அப்படி ஒரு சக்தி பொருந்திய ஆயுதத்தை எவனாலையும் எளிதில் பயன்படுத்த முடியாது. அப்படி முருகப்பெருமான் எளிதா கையில தாங்குறாருன்னா அவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். இந்த உலகத்தை ஆளும் சக்தியையே அன்பினால் தனது ஆயுதமாக்கி அடக்கி ஆள்கிறார்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எளிமையாக கையாளக்கூடிய தன்மை முருகப்பெருமானுக்கு இருக்கு. இந்த இடத்துல இதைதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை முருகப்பெருமான் கிட்ட இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஆயுதத்தை ஒருத்தன் வீசுறான் அப்படின்னா எளிவனாக இருந்தால் அந்த வேலை தூக்கவே முடியாது. ஆனா முருகப்பெருமான் கூரிய வேலை வீசும்போது இது என்ன பண்ணுதான், சூரபத்மனை பிளந்து கடலுக்கு நடுவே இருக்கக்கூடிய கிரௌஞ்ச மலையும் ஒரே வேல் எரியும் பொழுது அது சூரபத்மனை பிளந்து அவனையும் தாண்டி போய் அந்த கிரௌஞ்ச மலையே இரண்டாக பிளந்து வெடிக்க செய்கிறதாம். அப்படிப்பட்ட வலிமை பொருந்தியவன் முருகப்பெருமானா. அப்படி முருகப்பெருமானாக இருந்தாலும் முருகப்பெருமான் சக்தி கிட்ட இருந்து வேலை வாங்கிட்டாரு. எங்க வாங்குறாரு? சிக்கல்ல வாங்குறாரு. உலகாலும் சக்தியையே தன்னுடைய ஆயுதமாக ஆக்குறாருன்னா எவ்வளவு வலிமை இருக்கும் அந்த வேலுக்கு. அந்த வேலை வாங்கும் பொழுது அதாவது முருகப்பெருமானோட சிலை வேர்க்குதான், இன்னமும் வேர்க்குதான். முருகப்பெருமானோட சிலை வேர்ப்பதோடு சுற்றி இருக்கக்கூடிய சுவரெல்லாம் வேர்க்குதான். அவ்வளவு சக்தியா அந்த முருகப்பெருமானுடைய வேலுக்கு. ஏன்னா பார்வதி தன்னையே ஆயுதமாக்கிட்டாங்கல்ல. அந்த ஆயுதம் முருகப்பெருமான் கையில சேரும் பொழுது முருகனாலேயே அந்த தாக்கத்தை தாங்க முடியாது. இருப்பினும் அந்த வடிவேலை முருகப்பெருமான் அன்பினால் அடக்கி ஒடுக்கி கையாளுகிறார். அதனாலதான் இந்த இடத்துல பொங்கு கடல் உடனாகம் விண்டு வர இகழ்சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா அப்படின்னு சொல்றாரு. அதாவது பொன்னொழி பொருந்திய வேலையும் கையாண்டு கிரௌஞ்ச மழைகளையும் பிளக்கும் வண்ணம் திறமை கொண்டவனே, அப்படி ஒரு திறமையை உடையவனே முருகப்பெருமானே அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு திறமை பொருந்தியவன் முருகப்பெருமான். அவன் எப்படிப்பட்டவனா? தன் தரளம் மணிமார்ப குளிர்ந்த முத்துக்களை தன் மார்பினில் அணிந்தவனாம். செம்பொன் எழில் செறிரூப செம்பொன்னினாலான அழகு நிறைந்த உருவத்தை உடையவனாம். தண்டமிழில் மிகுநேய முருகேசா. முருகப்பெருமானுக்கு தமிழ் என்றாலே முருகன் தான். அதுதான் இங்க சொல்றாங்க. நல்ல தமிழில் மிகுந்த நேசம் உடைய முருகப்பெருமானே. அதாவது தமிழ் என்றால் முருகன், இரண்டிற்கும் பேதமே இல்லை அப்படிங்கிற வண்ணம் தமிழோடு ஒன்று இணைந்தவனே அப்படின்னு சொல்றாரு. சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான. அதாவது முருகப்பெருமான் கோயில்களில் இருப்பதை விட சுத்தமாக தன்னை அனுக்ஷணமும் நினைத்து கொண்டிருப்பவர்கள் மனதில் நித்தம் நித்தம் வாசம் செய்கிறானா முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் எப்படி வர வேண்டுமா? தன் சிறுவை தனில்மேவும் பெருமாளே, அதாவது குளிர்ந்த சிறுவை தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானாக வந்து தேவர்களுக்கு தலைவனாகிய தேவேந்திரனுக்கு தன் சொந்த இடமாகிய தேவலோகத்தையே மீட்டு கொடுத்தது போல எனக்கும் ஒரு சொந்த வீடு அமைவதற்காகவும் கைப்பற்றிய நிலத்தை நான் திரும்ப பெறுவதற்காகவும் நீ எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு அருணகிரிநாதர் தன் சிறுவையில், அதாவது திருவைமலையில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமான் கிட்ட கேட்கிறாரு. நன்றி, வணக்கம்.